ரோஹித் சர்மாவுக்கு மும்பை அணியில் இடம் அளிக்க வேண்டி 17 வயது துவக்க வீரரான ஆயுஷ் மாத்ரே அணியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த ரஞ்சி டிராபி சீசனில் மும்பை அணிக்காக அதிக ரன் குவித்த இரண்டாவது வீரராக இருப்பது ஆயுஷ் மாத்ரே தான். அவர் 5 போட்டிகளில் 408 ரன்கள் குவித்து இருக்கிறார். 2 சதங்களையும் அடித்து இருக்கிறார். இந்த 17 வயது வீரரின் பேட்டிங் சராசரி 45.33 என்பதாக உள்ளது. தற்போது நடைபெற்று வரும் ரஞ்சி டிராபி தொடரில் ஆயுஷ் மாத்ரே மும்பை அணியின் துவக்க வீரராக சிறப்பாக ஆடி இருந்தார். கடைசி போட்டியில் அவர் சதம் அடித்திருந்தார். ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு இடம் அளிக்க வேண்டி அவர் அணியில் இருந்து நீக்கப்பட்டார். அந்த 17 வயது வீரருக்கு பதிலாக மும்பை அணியில் ஆடிய சர்வதேச அனுபவம் உள்ள ரோஹித் சர்மா வெறும் 31 ரன்கள் மட்டுமே எடுத்து இருப்பதை சுட்டிக்காட்டி ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்திய அணியிலும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்காமல் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ரோஹித் சர்மா தற்போது மாநில அணியிலும் அதையே செய்திருக்கிறார் என விளாசி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மும்பை அணியின் அனைத்து முக்கிய பேட்ஸ்மேன்களும் சொதப்பினர். ஆல்ரவுண்டரான ஷர்துல் தாக்கூர் மட்டுமே சிறப்பாக பேட்டிங் செய்து முதல் இன்னிங்ஸில் அரை சதமும் 2வது இன்னிங்ஸில் சதமும் அடித்து இருக்கிறார். அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவரை 2025 IPL தொடரிலும் எந்த அணியும் வாங்கவில்லை. ஜம்மு காஷ்மீர் அணி வெற்றி பெற்றது.